ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. அது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி துணியை நான் ரெண்டாக விரிச்சிருக்கேன். அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு பின்னாடி பேக்கில் வரும்ல, டாட் பிடிக்கிற நேர் வரும்ல, அதை மடித்து அடிக்கிறதுக்காக இது. இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸை விரிச்சுக்குங்க. விரிச்சிட்டு இந்த ஆம்கோலுக்கும் அந்த ஆம்கோலுக்கும் நம்ம அளவு வைக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா 23 வருது. சப்போஸ் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கலாம், இது கொஞ்சம் ரொம்ப அகலமாக இந்த கழுத்து விரிஞ்சுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம், 24 கூட வரலாம். அதனால் இப்போ என்னென்னா, இதை நம்ம கணக்கெடுக்கிறதுக்கு சப்போஸ் அது கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்க்குறக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எட்ஜுக்கும் அந்த ஆம்கோலுக்கு வைங்க. இழுத்துருங்க துணியை, அவ்வளோதான் வருது பாருங்கள், இதுக்கு மேலே வராது, அவ்வளோதான். அந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ அதோட அளவு பார்த்திங்கன்னா 11 வருது. இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம டாட் பிடிப்போம், இங்கே ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச் பிடிப்போம். அப்போ அது ஒரு 1/2 இன்ச், அப்போ 11. அதே மாதிரி இதையும் இழுத்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 11 வருது. அதே மாதிரி அந்த டாட்டுக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்டு பட்டிக்கும் ஒரு 1/4 இன்ச் போகும். அப்போ 11. அப்போ 11 23. நம்ம பின்னாடி அளந்தது கரெக்டாக வந்துருச்சு. எப்பவுமே இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். 10 வந்து 11 வந்தாலும் சரி, ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், 11 23. அதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்டு மேலே அந்த ஷோல்டருக்கும் கீழே பட்டிக்கும் நம்ம அளவு வைக்க போகிறோம். இது வந்து ஸ்டிச்சு, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு. இது கீழே மடிஞ்சிருக்கு அந்த துணி, அந்த எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம அந்த 11 அளவு எடுத்தோம்ல, அதையே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கீழே 11 வச்சுருக்கேன். இப்போ பின்னாடி பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட்டு சைடை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு இதில் நம்ம பட்டிக்கு உண்டானது இப்போவே மார்க் பண்ணிடுவோம். அது வந்து ஸ்டிச்சு, இது வந்து கீழே. எப்போவுமே வந்து பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே தான் மார்க் பண்ணணும். நம்ம ஸ்டிச்சு நேர் ஒரு டாட்டும் கீழே ஒரு மார்க்கும் பண்ணணும். மேலே ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியில் எப்போவுமே பட்டி மார்க் பண்ணுறது கீழே தான் பண்ணணும். நான் இப்போவே பண்ணிடுவேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு. அதே 11 மேலே கீழே வச்சோல்ல 11 சுற்றளவு, அதே நான் இப்போ வச்சுருக்கேன். இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம விடலாம், 1.5லேருந்து 2 வரைக்கும் கூட விடலாம். நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா வேணுமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். ரொம்ப விட்டாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஷேப்பாக வராது. 1.5 மேக்ஸிமம் 2 தான் வைக்க முடியும், அவ்வளோ வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்து அந்த கீழே நம்ம கோடு போட்டோம்ல, அதிலேருந்து மேலே வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கங்க. அடித்து திருப்புவோம் கழுத்தை, கிராஸ் பீஸ் வைப்போம். அதனால் இப்போ இந்த மாதிரி ஈவனாக எடுத்து இப்போ நம்ம நெக்கு வரிய போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா தெரியும். இல்லைன்னா ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி தான் வரும். நார்மலாக 2.25 2.5 அப்படி தான் வரும். ரொம்ப உடம்பாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2.5 அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு மேலே வராது ப்ளவுஸு கழுத்தை பொறுத்த அளவும். இப்போ இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரு ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணது வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கேப் விட்டு, இது வந்து நான் இது வந்து ஸ்டிச் பண்ணினது உள்ள 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும், உள்ள நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இதில் தான் ஸ்டிச் அடிப்போம், இவ்வளோ எக்ஸ்ட்ரா போகும், அதுக்காக அந்த கோடு. இப்போ ஆம்கோலுக்கு கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இது அந்த ஸ்டிச்சு, அது வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மடிப்போம்ல, அதுக்காக இந்த பக்கம் விட்டுருக்கேன். இப்போ சென்டராக ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம ஆம்கோலுக்கு 1.5 இன்ச் வைப்போம். இப்போ நான் இந்த மாதிரி இது இருக்கும், அதை வச்சு ஒரு கோல் போடுறேன். இல்லைனா நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஷேப்புக்காக தான் நான் இந்த நெக்குக்கு போடுற ரவுண்டாக வரட்டும் அப்படிங்கிறக்காக. அவ்வளோதான். இப்போ இது பேக் பீஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்துலேருந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சென்டராக வச்சு கட் பண்ணிக்குங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஒரு 2 ப்ளவுஸ் பேப்பரில் ஒரு 2 கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம்.
வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது இதோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுக்கலாம். அது எதுக்குன்னு கேட்டால் அந்த நேரத்தில் ஸ்டிச்சு வரும். ஆம்கோலும் நம்ம மடிச்சடிக்கிறேன், அதுக்காக ஒரு நாச் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த லாஸ்ட்டில் நம்ம கீழே வெட்டியிருக்கோம் துணியை. இது வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும் வெட்டுறப்ப. எப்போவுமே எந்த துணி வெட்டினாலும் அதை 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கை வெட்ட போகிறேன். இதை 4ஆக போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே அந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் தான் இருக்கணும், இல்லைனா 4 பீஸாக வந்துடும் கை. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எம்மிங் வைப்போம்ல, அதுக்காக இருந்தாலும் சரி, மடித்து கை இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம மடித்து திருப்புவோம், அதுக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸுங்கனால நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து ஆர்டினரி ப்ளவுஸு அப்படின்னு சொன்னால் ஒரு 1 இன்ச்சு விடணும் நம்ம எம்மிங் வைக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி கை, இது வந்து பேக் சைடு தான் கையை போடணும் பாருங்கள். இப்போ நான் மேலே வந்து பேக் சைடு தான் இருக்குது, அப்படி தான் போட்டு வெட்டணும். இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட அந்த ஜாயிண்ட் வரும், துணி கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு. இது வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி, ஸ்டிச்சிலேருந்து 1/4 இன்ச் தள்ளி போட்டிருக்கேன். இது வந்து ஈஸி மெத்தடு தான், பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 டைம் வெட்டினீங்கன்னா கரெக்டாகிடும். இந்த மாதிரி ஒரு கோல் போட்டுக்கலாம். இதை வெட்டிடலாம். இப்போ சென்டரில் ஒரு நாச்சு, சென்டர் நம்மளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக. அது வந்து ஆம்கோல் ஃபினிஷிங்கு, இது அடித்து திருப்புற இடம். இது 3க்கும் நாச்சு போட்டுக்குங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம தைக்கிறப்ப அப்படியே நம்ம அடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வெட்டி எடுத்துடலாம். அது ஃப்ரண்ட் பீஸு, அதுக்காக ஒரு அடையாளத்துக்காக ஒரு நாச்சு போட்டிருக்கேன் நான், ஒரு சின்ன கட்டிங்கு. அதில் பாதி ஒரு 1/4 இன்ச்சு, அதில் விட பாதியாக ஒரு பேக்கை நான் வெட்டி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு அடையாளத்துக்கு தான் நான் நாச்சு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு அது ஃப்ரண்ட் சைடு தான் வரணும். மாற்றி வந்தால் ப்ளவுஸ் கொஞ்சம் சுருக்கடிக்கும் தூக்குன மாதிரி, அதுக்காக. அடுத்தது நம்ம பட்டி வெட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மடித்து உள்ளே போகிறக்காக ஒரு 1/4 இன்ச்சு, கீழே மடித்து திருப்புவல அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு திருப்பிக்கலாம். ப்ளவுஸ் பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி வச்சுக்குங்க. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதே அளவு மேலே தான் நம்ம மடிச்சிருக்கோம், அதே அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் அந்த நேரம் பட்டி வரும், அதுக்காக ஒரு 1/4 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த பக்கம் அதே அளவு இருந்தால் போதும். ஃப்ரண்ட் சைடு பட்டிக்கு நம்ம அடித்து திருப்பூரில் ஊக்குப்பட்டி, அதுக்காக. இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், இது வந்து பேக்கு, அதுக்காக நான் மேலே அடையாளம் தெரியறதுக்காக நாச்சு போட்டிருக்கேன். அது ஃப்ரண்ட்டில் வந்துடணும் அந்த பீஸு நான் கட் பண்ணினது, அதுக்காக. அடுத்தது இப்போ நான் வந்து இன்னைக்கு கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்க்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. என்ன ஸ்டிச் பண்ணையில் கொஞ்சம் சிந்தட்டிக் சாரீஸ் அதோட ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் வித்தியாசப்படும். ஃபிட்டாக இருக்கும் கிராஸ் கட்டிங் போட்டால். நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இழுத்தோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும், கொஞ்சம் டைட்டாக ஆனாலும். நேர் கட்டிங்னா அப்படியே ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதான் வித்தியாசம். கொஞ்சம் கிராஸாக போட்டிங்கன்னா, நான் இப்போ லைட்டாக தான் கிராஸாக போட்டிருக்கேன், ரொம்பவும் நேராக போடலை. இதை நேராக போட்டால் நேர் கட்டிங்கு, லைட்டாக நான் கிராஸாக போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டாட்லேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டு டாட் நான் மார்க் பண்ணுறேன் கீழே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அங்கே பட்டி வரும்ல, அதுக்காக 1/4 இன்ச் தள்ளி நம்ம எப்போ மாதிரி அந்த ப்ளவுஸில் இருக்கிற நெக்கு இதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம், போட்டு மார்க் பண்ணலாம். பேக்கை விட ஃப்ரண்ட் கொஞ்சம் உள்ளே வருது, ரவுண்டு நெக்கு அப்படிங்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா அந்த டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் நான் விட்டுருக்கேன். பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு நான் கீழே போட்டிருக்கேன். மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடித்து திருப்புவோம், அதுக்காக. இப்போ அந்த ஷேப்புக்கு நம்ம எந்த மாதிரி நெக் இருக்கோ கொஞ்சம் தள்ளி வருது, பேக்கை விட கொஞ்சம் தள்ளி நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். இந்த டாட்டுக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும்,
அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும், ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வெட்ட போகிறேன். அது வந்து பட்டி, நம்ம கீழே தான் அங்கே டாட் பண்ணியிருக்கோம் பட்டி. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ் நம்ம வெட்டுற வரைக்கும் பேக் பீஸ் எடுக்கக்கூடாது, அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த ஆம்கோல் வந்து அளவு எல்லாம் மாறிடும். அதுக்காக நம்ம அப்படியே பேக் பீஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துகிட்டு பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸில் ஒரு 1/4 இன்ச் உள்ளளவு எடுத்துடலாம். நம்ம ஆம்கோல் கையில் ஒரு 1/4 இன்ச் வெட்டினமே அதே மாதிரி இதுலேயும் ஒரு அதே நேர் 1/4 இன்ச்சு ரவுண்டாக வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் பீஸோட சேர்த்து பேக் பீஸ்க்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நாச்சு, அப்போ தான் அது ஒரே இடத்துல அந்த அளவு வரணும். அதுக்காக இப்போ நம்ம பேக் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸில் கொஞ்சம் லைட்டாக உள்ள ரவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு அவங்க ப்ளவுஸு, அதனால் லைட்டாக நான் அதை மட்டும் ஷேப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போவே டாட்டெல்லாம் மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பெருசாக எடுக்க வேண்டியது வராது. அதுலேயே நம்ம மார்க் பண்ணிலேயே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அளவு வச்சு பார்க்குறேன், பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டாட்டு இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு இந்த சென்டர் டாட்டுக்கு ஒரு கட்டிங்கு, அதுலேருந்து அதோடய ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு வித்தியாசப்படும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக பிடிப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சன்னமாக கம்மியாக பிடிச்சிருப்பாங்க ஹைட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 2.25 இன்ச்சுக்கு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டாட்டு இது வந்து சென்டர் டாட்லாம் மேலே ஆம்கோல்லேருந்து வர்றது, அது அதே அளவுக்கு இப்போ மார்க் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து அப்படியே வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம டேப்போ இல்லை ப்ளவுஸோ நம்ம எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பின்னாடி நான் அளவு போடுறேன். அதே மாதிரி பின்னாடி மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த பக்கம் போடுறேன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் முன் பின் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக 2 சைடுமே இது பண்ணிவிட்டு இதுக்கு நாச் போட்டுக்கிறேன். அப்படியே அடிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை வெட்டலாம். லைனிங் நான் வெட்டிட்டேன். இது அதோட மெயின் ப்ளவுஸு. இது மேலே இதுக்கு அளவு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா அப்படியே நம்ம ரஃப்பாக வந்து போட்டு வெட்டுறது தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசமெல்லாம் படாது. இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க நம்மளுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி அளவு வச்சு பார்த்தா ஃப்ரண்ட்டு நான் வெட்டியிருக்கேன், பேக்கில் ஃப்ரண்ட்டு நான் வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும். இது வந்து பட்டி அளவு அது மடித்து உள்ளே போயிடும். நம்ம அடித்து திருப்பிடுவோம் அந்த அளவு. பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வர்றது பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு டாட்டாக வந்துடும். பேக்கில் 2 டாட் பிடிப்போம், ஃப்ரண்ட்லேயே ஒரு டாட் பிடிப்போம். அதில் அந்த எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சுக்கு பக்கம் இருக்குல்ல அது போயிடும். இப்போ அவ்வளோதான். இப்போ இது கரெக்டாக இருக்குது அளவு. இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை வெட்டிக்கலாம். எப்பவுமே கழுத்து வந்து அடிச்சுட்டு தான் நம்ம வெட்டுவோம். அதனால் கழுத்து இப்போ வெட்டலை. உங்களுக்கு சப்போஸ் ஒவ்வொருத்தர் கழுத்து வெட்டிடுவாங்க, நான் வந்து கழுத்து வெட்ட மாட்டேன். நான் மேலே ஸ்டிச் போட்டுட்டு 2வது தான் வெட்டி எடுத்துருவேன். அப்போ பெருசாக விரியாது, கழுத்து அகலமெல்லாம் ஆகாது. அதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி இருந்தாலே போதும். இல்லை அக்யூட்டாக கரெக்டாக வெட்டினாலும் கரெக்டாக தான் இருக்கும். துணி எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் அப்படி வெட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ கை வந்து நான் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் அவங்களோட லென்த்து பார்த்திங்கன்னா பத்தலை, சுற்றளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக நான் ஜாயின் போடுவேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக ப்ளவுஸோட கிளாத் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது, அகலமாக இருக்கிறதுனால இப்போ இதுக்கு நான் ஒரு ஜாயின் போட போகிறேன். அதுக்காக நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் வெட்ட போகிறேன். இப்போ வெட்டிலேயே நம்ம கொஞ்சம் ஜாயின் போட வேண்டியதில்லை, இல்லைனா மெயின் ப்ளவுஸ் பீஸ்க்கும் ஜாயின் போட வேண்டியதாக வரும். அதுக்காக அதனால தான் நான் இந்த அளவுக்கு 2 சைடும் ஈவனாக விட்டுருக்கேன். அது நம்ம வெட்டிலேயே நம்ம அதை கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி சின்ன பீஸ் இருக்கும், அது இந்த நேர் ஜாயிண்ட் வரும் 2 சைடுமே. அப்போ தான் உங்களுக்கு சுற்றளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ அடுத்தது
ஃப்ரண்ட்டு. கிராஸாக போட்டும் வெட்டிக்கலாம். நம்ம கிராஸ் தான், நான் வந்து லைனிங் லைட் கிராஸ் தான் போட்டிருக்கேன். இதுவும் நம்மளுக்கு எப்படி ப்ளவுஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வெட்டிக்கலாம். நான் இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். துணி எந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.